ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மீண்டும் இது பாகம் 3, மனதை பற்றி பேசுகின்றோம். ஏன்னா மனம் முக்கியமான ஒரு விஷயம். மனத்தை வச்சு தான் நம்ம வாழ்க்கையை அமைக்கிறது. ஸோ மனம் எவ்வளோ முக்கியம் என்பது கீதையில் கிருஷ்ணர் அழகாக சொல்லியிருக்கிறார். எல்லாம் நம்ம அந்த மனம் படும் பாடு, அது பேர் மனோவேகம்னாங்க. அதுக்கு முன்னாடி நிறையா நம்ம 2 பாகத்தில் பேசியாச்சு மனத்தை பற்றி. மனம்னு என்னான்னு அதெல்லாம் பேசியாச்சு. ஸோ அதில் மனோதவம், ஏன்னா மனசுக்கு தவம் இருக்கான்னு. கண்ணை மூடி உட்காந்துட்டு மனசை கட்டுப்படுத்துறதுன்னு மனதவம் பேசுகிறோம். யோகி காட்டில் போய் உட்காந்துட்டு எல்லாத்தையும் அடக்கி, புலன்கள் எல்லாத்தையும் அடக்கி மனதையும் கட்டுப்படுத்தி ஒரே நோக்கத்துடன் ஒரே நிலையில் தியானம் செய்து கொண்டு இருக்கிறோம். அது ஒரு வழி. நம்ம இந்த உலகத்தில் வாழ்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த மனம் படும் பாடு அதான் சொல்லிட்டு வந்தோம். ஸோ காட்டுக்கு போகாமலே மனதை எப்படி கட்டுப்படுத்துவது, அதுக்கு நிறைய பேசியாச்சு. இதில் மனோதவம், அதை மட்டும் பேசும். மனோதவம், மனத்துக்கு தவம். உடலுக்கு தவம் இருக்கிறது, கண்ணுக்கு தவம் இருக்குது, காதுக்கு தவம் இருக்குது, பேசும் வார்த்தைக்கு தவம் இருக்கிறது. அதே மாதிரி மனசுக்கு தவம். கண்ணு காது மூதோட ஏன்னா மனசு தானே. மனம் சரியாக இருந்தாக்கா கண்ணு காது மூக்கெல்லாம் சரியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி மனதவத்தை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னே கண்ணு தவம், நல்லதே காண்பது. இப்போ இந்த குரங்கு காந்தியடிகள் இந்த 3 குரங்கு, கண்ணு மூடி, காதை மூடி, வாய் மூடின்னு 3 குரங்குகள் வரும். கண்ணு தவம், எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது அப்படின்ட்டுருக்கு. இறைவன் அழகை, கிருஷ்ணரின் அழகை ரசித்து பார்ப்பது கண்ணுக்குள்ள தவம். அதை விட்டு நம்ம மாயில் கவர்ச்சியாக மாயில் இருக்கிற கவர்ச்சிகள், அழகுகளை நம்பிய கண்ணை பார்த்து. ஏன்னா மனிதனுக்கு பாவம் செய்யறதுக்கு மூல காரணமாக இருப்பது கண்ணு தான். கண்ணு பார்க்கும், மனசு சொல்லி கண்ணு பார்க்கும். கண்ணு பார்த்ததோட அறிவு வேலை செய்ய அதை அடைய முயற்சி செய்யும். பார்ப்பதெல்லாம் வேணும்ன்ட்டு. ஸோ கண்ணு எதை பார்க்கணும் தவம், அது விட்டுருவோம். காது தவம், எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது. கண்டதெல்லாம் கேட்டு பாம்பு காது மாதிரி இருக்கக்கூடாதுன்னுவாங்க. பாம்பு காது மாதிரி எதை கேட்கணும், பகவானுடைய லீலைகளை, சாஸ்திரங்களை, வேத சாஸ்திரங்களை, மந்திரங்களை காதால் கேட்கணும். அதை விட்டுட்டு ஊர் கதைகளையும் சினிமா கதைகளையும் வெட்டி கதைகளையும் அரசியல் கதைகளையும் காதில் கேட்டு ஆயிடும். வாய் தவம், எதை பேசணும், எப்படி பேசணும், எதை பேசக்கூடாது. இன்னொன்று மனத்தால் ஒருத்தர் துன்பப்படுத்தக்கூடாதுன்னு. நம்ம பேசுகிறது மற்றவங்களை புண்படுத்தாமல் பேசணும். வார்த்தை இதுமாரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தவம் இருக்குது. கால் இறைவன் கோயிலை நோக்கி போவது. கை, ஒரு பாடலுக்கு ஞாபகம் வருது தேவாரத்தில், தலையை நீ வணங்காய் கையை நீ தொழுவாய் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. நம்ம காலத்து முன்னே படித்த பாடல். ஸோ அது உறுப்புகளை பற்றி ஒன்றுன்னா, தலை இறைவனை வணங்கணும், கண் இறைவனை பார்க்கணும், காது இறைவனோட சாஸ்திரங்களை, லீலைகளை கேட்கணும், வாய் இறைவன் நாமத்தை பாடணும், கை இறைவனை தொழுகணும், கால் கோயில் நோக்கி போகணும். இப்படி உடல் தவம். இப்போ நம்ம மனதவம் அதை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். கீதையில் 17வது அத்தியாயம் 16வது ஸ்லோகம்.
என்னதே பார்ப்போம் என்ன சொல்லியிருக்குன்னு. சுருக்கமாக நம்ம முடிச்சுக்குவோம். மனதவம் பகவான் இது சொல்லியிருக்கிறார். உண்மையாகவும் நன்மை அளிக்கும்படியாகவும் மனதை நோக்க செய்யாத முறையிலும் பேசப்படும் பேச்சு வாக்குதம். இது 15வது அத்தியாயத்தில் உள்ளது. 16வது சாந்தம், எளிமை, கம்பீரம், சுய கட்டுப்பாடு, எண்ண தூய்மை இவை மனத்தின் தவங்கள் ஆகின்றன. மனதம் இது குணத்தாலும் வரக்கூடியது. சாத்தி குணத்தோட மனம் எப்படி இருக்கும், ராஜேஷ் குணத்தோட மனம் எப்படி இருக்கும், தாமஸ் குணத்தோட மனம் எப்படி இருக்கும், அது நம்ம போன வாரம் பேசியிருக்கிறோம். இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார், மனத்தின் தவம் என்ன ஆடுன்னு. எப்பொழுதுமே சாந்தமாகவும், அலைப்பாயாகவும், அமைதியாகவும், எளிமையாகவும், கம்பீரமாகவும், சுய கட்டுப்பாடு, புலன்களை கட்டுப்பாடு, மனதையும் புலன்களையும் கட்டும். உண்மையான தவ வாழ்க்கை அப்படின்னாக்கா வெறும் காட்டில் உட்காந்துக்கிறது மட்டும் இல்லை. ஒரு உண்மையான பக்தி வாழ்க்கை அப்படின்னா புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்தப்பட்டவனே உண்மையான யோகி. அவனே சிறந்த யோகி. வேறு காட்டில் உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்தது மட்டுமல்ல. சுய கட்டுப்பாடு, எண்ண தூய்மை, மன தூய்மை, நல்லதே நினை. நல்லது நினச்சா தான் நல்லது செய்ய முடியும். அப்போ எண்ணங்கள் சின்சியரிட்டி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சின்சியரிட்டி அது எவ்வளோ பேர்த்துக்கு இருக்கும். மனதில் எந்த ஒரு களங்கம் இல்லாமல் தூய்மையுடன் இருப்பது, நேர்மையுடன் இருப்பது, மனத்தால் எண்ணங்களை நேர்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். உள்ளே வச்சு ஒன்று புறம் பேசுவது, உள்ளுக்கு ஒன்று இருக்கும், வெளியே நடிப்பது, அதுதான் நிறையா இருக்கிறது உலகத்தில். எல்லாரும் அதுதான், உள்ளுக்கு ஒன்று இருக்கும், வெளியே ஒரு மாதிரி நடிப்பாங்க. அப்போ உள்ள தூய்மை, இதுதான் மனத்தின் தவங்கள் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். எவ்வளோ முக்கியமான விஷயம். இதுக்கு எதுக்கு நம்ம காட்டுக்கு போகணும்? ஆனால் நாட்டில் இருந்து செய்ய தெரியலனா அப்புறம் காட்டுக்கு தான் போகணும். கீதையில் உள்ள நிலைகளை கடைப்பிடித்தாலே நம்ம முக்தி பெறலாம். ஆனால் கீதை என்னால் யாரும் படிக்க மாட்டாங்க, அது ஒரு பிரச்சனை. கீதை என்னால் யாரும் படிப்பது கேட்பாது, அதை பற்றி நினைப்பதும் கிடையாது. அது எவ்வளோ விஷயங்கள், ஆயிரக்கணக்கில் விஷயங்கள் அது நம்மளை நல்ல நிலை கொண்டு போக, முக்திக்கு வழி கொண்டு போவது என்று பேசப்பட்டு இருக்கிறது. பகவான் விளக்கமாக எழுதி வச்சிருக்கிறார். அதை படித்து அதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். இப்போ இந்த மனதை பற்றி நிறைய பேசிக்கிட்டு வந்தோம். இன்றைக்கி மனதவம், இதில் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி பிரபா விளக்கு வரைக்கிறது. இந்த கீதையில் இந்த ஸ்லோகத்துக்கு அவர் விளக்கங்கள் கொடுத்துருக்கிறார். மனதவம் என்பது, மனதவம் செய்வது என்றால், மனதவம் எப்படி செய்வதென்றால் புலன் நுகர்விலிருந்து அதை விடுவிப்பது என்று பொருள். மனதவனக்கா ஜட ஆசைகளிலிருந்து, ஜட விஷயங்களிலிருந்து, அதை அனுபவிக்கணும் ஆசைகளிலிருந்து மனதை நிறுத்துவது. புலன் நுகர்வு, புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, வாய், இதை நுகர்வதிலிருந்து ஈடுபடுவது மனத்தை கட்டுப்படுத்துறது. அது சுய கட்டுப்பாடு அப்படின்றது. அதுதான் அதன் பொருள், தவம் என்ற பொருள். எப்பொழுதுமே பிறருக்கு நன்மை செய்வதை பற்றிய எண்ணும்படியாக மனம் பயிற்சி செய்யப்பட வேண்டும். பிறருக்கு நன்மை செய்வதை பற்றிய எண்ணும்படியாக மனம் பயிற்சி செய்யப்படணும். மனிதர்களுக்கு சொல்லுங்க, நல்லா செஞ்ச செய், இல்லைன்னா பசாமிரு அப்படின்வாங்க. ஏன் கட்டத்தை செய்யணும்? முடிஞ்சால் ஒருத்தர் உதவி செய்வோம், முடியலாம் பசாமல் போயிடணும். உதவி செய்கிறது இல்லை, பிறருக்கு அது துன்புறுத்து போய் செய்கிறது. அப்போ மற்றவங்களுக்கு நல்லதே நினைப்பது, மற்றவங்களுக்கு நினச்சா நல்லது செய்கிறத நல்லது நினைக்கணும். ஐயோ பாவம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பு வரணும். நல்ல எண்ணங்கள். அந்த புலன்கள் இழுத்து கொள்வது, மனதையும் கட்டுப்படுத்துவது.
அப்போ இதெல்லாம் பயிற்சிகள் மனத்துக்கு எப்படி இதே மனசை வந்து நல்ல நிலையில் தவத்தில் கொண்டு வருவது என்பது பேசப்படுகிறது. அப்போ நல்லது மற்றவங்களுக்கு நல்லது செய்ய மட்டும் நினைப்போம், கெட்டதை விட்டு விடுவோம். மனத்துக்கான மிக சிறந்த பயிற்சி, மனத்துக்கு சிறந்த பயிற்சி எண்ணத்தில் கம்பீரம் உடையதாக செய்வதையாம். கம்பீரமாக நல்ல விஷயங்கள் கம்பீரமாக துணிச்சலுடன், துணிவு, கோழைத்தனம் எல்லாம் மனசில் தான் வருகிறது. மனசில் உறுதி இல்லைன்னா எதுவும் நடக்காத மாதிரி பேசியிருக்கோம். நல்ல விஷயங்களை கம்பீரமாக தைரியமாக அந்த கிருஷ்ணத்தை மனதால் உன்னை உயர்த்திக்கொள் அப்படின்ட்டு. எப்படி நான் அரசன் அப்படின்னு கம்பீரம் இல்லை, நான் உயர்ந்தவன் அது ஆணவம். அப்படி இல்லை, நல்ல விஷயங்களை கம்பீரமாக செய்ய வேண்டும். கிருஷ்ண உணர்வில் சற்று பிறலாது ஒருவன் எப்பொழுதும் புலன் நுகரவை தவிர்க்க வேண்டும். பக்தியில் இருக்கும்போது எப்பொழுதும் நம்ம வந்து இந்த உலக விஷயங்கள் கவர்ச்சிகளில் ஈடுபடாமல் அதில் விழுந்துவிடாமல் இருக்க வேண்டும். பிறலாது அப்படின்னாக்கா அதிலிருந்து விழுந்து விடாமல் மனதை நம்ம வந்து கட்டுப்படுத்த வேண்டும். ஒருவனது இயற்கையை தூய்மைப்படுத்துவது என்றால் கிருஷ்ண உணர்வின் ஆவது என்பது பொருள். ஒரு இயற்கையாக தூய்மையாக இருக்கணும்னா அவன் இறைவன் உணர்வு கிருஷ்ண உணர்வுடன் இருக்க வேண்டும். அதுதான் மாற்று. பகவான் மேலே மன்னத்தை நிறுத்தலைன்னா அப்புறம் ஜடத்தில் தான் நிறுத்தணும். ஒன்று இந்த பக்கம் நான் அந்த பக்கம், நடுவில் ஒன்று இருட்டு ஒன்று வெளிச்சம், நடுவில் நிற்க முடியாது. அப்போ வெளிச்சம் என்பது இறைவன், இருட்டு என்பது மாயை. அப்போ எப்பவுமே நம்ம வந்து இறைவனை நினைத்து கொண்டு வெளிச்சத்தில் இருந்தோம்க்கா இருட்டு வராது. அதுதான் அதோட பயிற்சி. அதுதான் வெளிச்சம் இருப்பது மன தூய்மை அடைக்கும். ஞானமே ஒளி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ மனத்தில் ஒளி இருக்குன்னா நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும். ஸோ அப்போ நல்ல எண்ணங்களை வெறும் சும்மா எது நல்ல எண்ணம், வெறும் உலகத்தில் நல்லது கெட்டது, உலகத்தில் நல்லது கெட்ட எண்ணம் எல்லாமே பக்தியில் நம்ம வந்து பகவான் மேலே சாஸ்திரமெல்லாம் நம்ம வந்து மனத்தை வெளிச்சிருந்தோமாக்கா, இறைவன் மேலே பக்தி வைத்திருந்தோமா, அது தூய்மையான சும்மா உலக விஷயத்தில் நன்மை கூட பகவான் மேலே நம்ம வந்து மனத்தை வைப்பது அது ஆன்மீக தூய்மையானது. மனத்தின் திருப்தி புலன் இன்பத்தில் எண்ணங்கள் இருந்தும் அதே புறம் கொண்டு செய்வதால் பெறப்படக்கூடியது. மனதின் திருப்தி புலன் இன்பத்துக்கான எண்ணங்களிலிருந்தும் அதே புறம் கொண்டு செய்வதால் பெறப்படக்கூடியது. மன திருப்தி நம்ம வந்து அதான் சொல்லுவாங்க, மன திருப்திக்காக மன திருப்திக்காக எதுவுமே மன ஜட இன்பத்தில் போய் திருப்திப்படுத்த முடியாத விஷயம். ஆசையில் நம்ம வந்து ஆசையை அழைப்போம்ல, நம்மளாம் நாதன் மேலே ஓடம் போல் ஓடிடுவேன் வாழ்நாளில். ஆசையை வந்து அடக்கணுமே தவிர ஆசையை வந்து நிறைவேற்றி செய்யக்கூடாது. அது நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி, ஒரு ஆசை திருத்தமாக இன்னொரு ஆசை வரும், அந்த ஆசைத்தின இன்னொரு ஆசை மேலே ஆசை வந்து கொண்டே இருக்கும். ஆசை என்பது அடக்குன்னா நெருப்பை தண்ணியால் விட்டு அழைக்கணும், எண்ணெயால் அல்ல. ஆசையை நிறைவேற்றுன்னு சொன்னோமா அது எண்ணெய் ஊற்றணும். ஆசையை அடக்கணும்னா தண்ணி ஊற்றணும். ஆசையை அடக்கணும், அழிக்கணும். ஆசை அழியாது, உள்ளுக்குள் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஒரு செடிகள் புல்லுகளை வெட்டுறோம், மேலே வெட்டிட்டோம், இப்போ பார்க்கணும் சுத்தமாக இருக்குது, புல்லெல்லாம் இல்லை வெட்டிட்டோம் நம்ம அப்படின்னு. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சா திருப்பி துளுத்திட்டு வரோம். ஏன்னா அது வேறு இன்னும் அடியில் இருக்குது, பூமிக்கு அடியில் வேறு இருக்குது. மேலே தான் வெட்டணும், உள்ளுக்கு வேறு வெட்டலையே. அப்போ நம்ம இன்னும் நம்ம தெரிஞ்சிட்ட மாதிரி நல்ல மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் திரும்பி துளுத்துக்கிட்டு வரும். இதுதான் விஷயம். அப்போ வேரோட பிடுங்கணும், மேலோட்டமாக இருக்குல்ல. அப்போ மன திருப்தி என்பது இந்த புலனுக்கு முழுசாக விடாத வரை அது புலனு நம்மளை துரத்தி கொண்டு இருக்கும். ஸோ அதே நம்ம வந்து திரும்பி
பார்க்காமல் இருக்க வேண்டும். எவ்வளவுக்கு அதிகமாக புலன் இன்பத்தை பற்றி எண்ணுகின்றோமோ, எவ்வளவுக்கு அதிகமாக புலன் இன்பங்கள், புலம்னாக்கா கண்ணு, காது, காது, மூக்கு, வாய், தோல், இதுகளை திருப்தி செய்வது. கண்ணு எதை பார்க்கணும், வாய் எதை பேசணும், காது எதை வேணும், கண்ணுக்கு இசை, வாய்க்கு நாக்குக்கு சுவை, காதுக்கு இனிமை, சினிமா பாடல்கள், காதல் பாடல்கள், கண்ணு கவர்ச்சியான இதை பார்ப்பது, இதெல்லாம் புலன்கள். சுகம், உடல் சுகம், இதெல்லாம் புலன் இன்பங்கள். அப்போ இதுக்கு எவ்வளவுக்கு அதிகமாக நம்ம புலன்களை நாம் திருப்தி செய்ய எண்ணுகிறோமோ அந்த அளவுக்கு மனம் அதிருப்தி அடைகின்றது. அதிகமாக நம்ம அது அடையன்னு போகும்போது அடைந்தாலும் திருப்தி அடையாது. அவ்வளோ பாடுபட்டு அழகான வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதை கட்டும். அப்புறம் முடிஞ்சுதா, அடுத்தது ஒரு காடி, அழகான காடி வாங்கினாக்கா அப்புறம் கொஞ்ச நாள்னா அடுத்த காடி மேலே வரும். இந்த அழகான சட்டை வாங்கினோம்னா அடுத்த அழகான சட்டை இருக்கான்னு, ஒரு அழகான நகை வாங்கினாங்க அடுத்த ஒரு அழகான நகை வந்துச்சுன்னா அதை பார்ப்போம். திருப்திப்படாத புலன் இன்பத்தை திருப்திப்படுத்த முடியாது. ஏன்னா அது நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி. அதனால் அதிகமாக நம்ம ஆசை, பேராசை, ஆசையும் கஷ்டம்தான், பேராசையும் இன்னும் பயங்கரமானது. ஆசையே படக்கூடாது, அப்படிங்கிற பேராசை இன்னும் ஆபத்தானது. காமம், கோபம், பேராசை, இந்த மூன்றும் நரகத்து போகிற 3 கதவுகள் அப்படின்னு கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 வாசல். காமத்தாலையும் கோபத்தாலையும் பேராசையாலையும் வழியாக 3 வாசல்கள் நம்ம நரகத்துக்கு கொண்டு போகிறோம். ஸோ ஆசை நிறைவேற்றுன்னு சொல்லி இந்த ஆசை பேராசை மாறிவிடும். அப்போ வழி ஆசையை நிறுத்தணும். எப்படி நிறுத்துறது? ஆசைப்படணும். ஆசை அது இயற்கையானது. உலகத்தில் காமம், கோபம், பேராசை, ஆடல் அது இயற்கையாக உள்ளத்தில் உள்ளது. ஏன்னா பழங்காலமாக அதோட அனுபவித்து கொண்டு வந்தோம். நம்ம அந்த வாசனை விட்டு போகாது. ஏன்னா அதில் பூந்து வளர்ந்துவோம். நம்ம ஒரு புழுவை மலத்திலேருந்து, ஐயோ மலத்தில் இருக்குதே, ஒரு சாணியில் புழு இருக்குன்னு எடுத்து, அந்த சாணியிலேருந்து ஒரு மலத்திலேருந்து அந்த புழு எடுத்து தனியாக விட்டோமா அந்த புழு மீண்டும் அந்த மலத்துக்கு தான் போகணுவாங்க. ஏன்னா அதோட வாசனை அதுக்கு அதில் தான் சுகம், அதை விட்டு வராது. அந்த மாதிரி தான் மனசு எல்லாம் அதில் மயங்கி போய் அதை விடுபடுது. ஒன்றுன்னு சொல்லலாம், தாழ்ந்த சுவை இருந்த உயர்ந்த சுவை கிடச்சிச்சின்னா இந்த தாழ்ந்த சுவை நின்று விடுமா. அதான் தமிழில் சிற்றின்பம் பேரின்பம் அப்படின்வாங்க. ஸோ பேரின்பத்தை அடைந்தவங்களுக்கு சிற்றின்பம் வராது. இப்போ குடிசையில் வாழ்கிறான், அவனுக்கு நம்ம ஒரு அழகான பெங்களோ கட்டி கொடுத்தோமா, அங்கே போயிட்டானாக்கா அவன் குடிசை எப்படின்னு நினைப்பான். ஒரு சாதாரண வீடு எப்படி அவனுக்கு திருப்பி மனசு வருமா அங்கே போகணுன்னு. பெரிய அழகான வீடு கிடச்சிருச்சுன்னா அவன் ஒரு சாதாரண வீட்டு எப்படி வேணுவான், உதறித்தான். அந்த மாதிரி உடல் சுகம் சிற்றின்பம், உலக இன்பங்களை அடைந்த எனக்கு பேரின்பம், அதை கடவுள் சிற்றின்பம் பேரின்பம், இறைவன் என்பது பேரின்பம். அந்த பேரின்பம் சுவை கிடச்சிச்சுனாக்கா அந்த சிற்றின்பை விட்டு விடுவாங்க. அது இயல்பானது. ஆனால் பேரின்பம் கிடைக்கிறனால தான் இந்த சிற்றின்பத்தில் மூழ்கி கொண்டு போயிருக்குது மனசு. அப்போ இது நிறுத்தணும். அப்போ என்ன சொல்கிறாங்க, அளவுக்கு அதிகமாக மனம் அது ஈடுபடும் போது அது அதிருப்தி அடைகின்றது. தற்காலத்தில் அனாவசியமாக மனதை புலனுகர்வில் பல்வேறு விதங்களில் நாம் ஈடுபடுத்துகின்றோம். அனாவசியமாக மனதை புலன் நிகழ்ச்சியில் பலவிதமாக நாம் ஈடுபடுத்துகின்றோம், பலவிதமான வகையில். இப்போ தான் நிறையா பீஸா, பர்கரு, நூடலு, என்னென்னமோ விதவிதமாக உணவுகள். அந்த காலத்துலாம் வெறும் சோறு தான் சாப்பிட்டுக்கிட்டோம். இந்த காலத்தான் விதவிதமாக ரெடிமேட் ஃபுட், திடீர் ஃபுட், அது மேலே ஆசை வந்துடுச்சு. அதில் மேலே அதிகமான நம்ம பலவிதங்களை ஈடுபாடு. இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இது வேணும், அது வேணும், இது அடையணும், அது அடையணும், இதை கேட்கணும், அதை கேட்கணும், இதை பாரு, அதை பாரு, இப்படின்னு பலவிதமான மனசை திருப்திப்படுத்த முடியாது. எனவே
மனம் திருப்தி அடைவதற்கான சாத்தியம் எதுவுமே இல்லை. மனசை திருப்திப்படுத்த முடியாது. மனம் கேட்குறதுலாம் கொடுத்தா அதான் ஆசையாலை போல் நாமெல்லாம் அதனமே இல்லை. மனசை கட்டுப்படுத்து தான் சொல்லியிருக்க தவிர மனத்தை திருப்திப்படுத்துன்னு சொன்னது கிடையாது சாஸ்திரம். வேதங்களில் மனத்தை திருப்திப்படுத்துன்னு சொன்னது கிடையாது. மனத்தை கட்டுப்படுத்துன்னு தான் சொல்லியிருக்கு. மனத்தை அழிக்குன்னு சொன்னதும் கிடையாது. மனத்தை எப்படி அழிக்குது? அது சூட்சும உடல், சப்டல் பாடி. சப்டலாக இருக்கிறத மனத்தை எப்படி நம்ம அழிக்க முடியும்? அது கூட உள்ளது. இறைவன் வந்து படைக்கும் போது மனதையும் 5 புலன்கள், 6வது மனத்தையும், 7வது அறிவையும், 8வது அகங்காரத்தையும், 9வது ஆத்மாவும். ஆத்மா படைக்கப்பட்டதில்லை, ஆத்மா இயற்கையானது. ஸோ அதுக்கு சேர்த்து இந்த 8 இதுவும் இறைவனால் இந்த பஞ்சபூதங்கள் இயற்கையானது. ஜட இயற்கை, ஆன்மீக இயற்கையில் ஜட இயற்கை. ஆன்மீக இயற்கையில் மனமும் ஆத்மாவும் ஒன்றாகும். இங்கே ஆத்மா வேற, மனம் வேற. அதான் மனசை திருப்தி அடைவதற்கு உலகத்தில் மனத்தை திருப்தி அடைவது சாத்தியமே கிடையாது. அது திருப்தி அடையாது. அது எவ்வளோ தான் நெருப்பில் எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் எரியுமே தவிர, எரிஞ்சிக்கிட்டு போகுமே தவிர, வேகமாக எரியுமே தவிர அழியாது. அதுக்கு ஒரே வழி தண்ணி மட்டும்தான். அந்த மாதிரி ஆசையை அழிக்கிறதுனாக்கா ஆசைப்படாமல் இருப்பது. ஆசை நிறைவேற்றுறதுக்கு கிடையாதுன்றாங்க. எனவே மிக சிறந்த வழி, அதுக்கு என்ன சிறந்த வழி? திருப்தி கொடுக்கக்கூடிய, மனசுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய புராணங்கள், மகாபாரதம், ராமாயணம், இறைவன் லீலைகள், இப்படி திரும்ப பாகவதம், இப்படி போன்ற நூல்களை, தெய்வீகமான நூல்களை, புத்தகங்களை படித்து வந்தோமா, அது அருமையானது. அது கேட்க கேட்க ஸோ காது, கண், வாய், மூக்கு எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அடங்கிவிடும். திருப்தி அடையும். மனசு திருப்தி கொடுக்கும். நான் மனம் இறைவனை அடையும் போது அது ஆட்டோமேட்டிக்காக திருப்தி ஆகிரும். அப்போ பற்பல கதைகள், இது போன்ற பற்பல கதைகளை நிறைந்த வேத இலக்கியத்துக்கு மனது திருப்புவதே. ஸோ மனதை அங்கே திருப்பணும். மனதெல்லாம் வந்து இது மாதிரி கேட்பதும், பார்ப்பதும், பேசுவதும், இது மாதிரி மனதை இறைவன் மேலே திருப்பணுமா, அது ஆட்டோமேட்டிக் கட்டுப்பாட்டுக்கு வந்து விடும். இந்த அறிவை ஒருவன் உபயோகப்படுத்தி தூய்மை பெற வேண்டும். இந்த அறிவுரையை பயன்படுத்தி ஒருவன் தூய்மை பெற வேண்டும். வேறு வழி கிடையாது. இது மனசை தூய்மைப்படுத்துக்கு இது ஒட்ட ஒரு வழி கிடையாது. நெருப்புக்கு ஒன்று அணைக்கிறதுனாக்கா தண்ணி தான். அதை விட்டுட்டு வேறு நேரத்தை ஊற்றுறது. நெருப்பு அமைக்கணாக்கா எரியனப்போ தண்ணி தான் ஊற்றுவாங்க. எண்ணெய் ஊற்றினா ஏந்திரும். வேறு எண்ணத்தை போட்டு அமைக்க நெருப்பை எதை போட்டாலும் எரியும். ஸோ அதுக்கு வேண்டியது நீர். அதுபோல் இந்த இறைவனோட விஷயங்களை, லீலைகளை படிப்பதும் கேட்பதனால மனதை கட்டுப்படுத்தி தூய்மை பெறலாம். மனம் ஏமாற்றும் தன்மை இல்லாதாக இருக்க வேண்டும். மனம் ஏமாற்றும் தன்மை இல்லாதாக இருக்க வேண்டும். மனம் ஏமாற்றிட்டான் மனதை நம்மளே ஏமாற்றி விடும். ஏன்னா அறிவை வென்று விடும். அறிவு சொல்லி மனசு கேட்காது. அது முந்தைய படிச்சிருக்கோம். மனோவேகம், அறிவு வேகம், வாக்கு வேகம் அப்படின்ட்டு. புலன் வேகம். மனம் அறிவை ஏமாற்றி விடும். அறிவு சொல்லும், மனம் கேட்காது. அப்போ அது ஏமாற்றம் இல்லாததாக இருக்க வேண்டும். மேலும் எல்லோருடைய நன்மையையும் பற்றியும் ஒருவன் எண்ண வேண்டும். எல்லோருடைய நன்மையை பற்றியும், எது செய்தால் பிறருக்கு நன்மை, அது சிறிதாக இருக்கலாம், பெரிதாகவும் இருக்கலாம். சிறு உதவி, தற்காலிக உதவி, ஆனால் நிரந்தர உதவி, ஒருவனுக்கு நிரந்தர உதவி, அதுதான் சிறந்த உதவியே. ஒரு காசு, 5 காசு, 10 காசு கொடுப்பதில் 1 வெள்ளி கொடுப்பது, 10 வெள்ளி கொடுப்பது, அன்னதான் போடுவது, இது சாதாரண உதவி. நிரந்தர உதவி அப்படின்னா
அவனுக்கு ஞானத்தை கொடுத்து பிறப்பிறப்பிலிருந்து விடுதலாக்குவது நிரந்தர உதவி. ஆனால் நம்மெல்லாம் தற்காலிக உதவியை செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ஒன்று நன்மைக்காக ஒரு எண்ண வேண்டும். அது எண்ணம் நன்மையை பற்றி நினைத்து கொடுக்க வேண்டும். அமைதி என்றால் எப்பொழுதுமே தன் உணர்வை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பது என்று பொருள். தன்னோட இந்த உணர்வு பற்றி பேசியிருக்கிறோம். இந்த வீடியோவில் உணர்வுன்னா என்னன்னு பேசியிருக்கிறோம். அப்போ இந்த உணர்வு பற்றி சிந்தித்து கொண்டு இருப்பது என்பது பொருள். நம்மளை பற்றி, நம்மளோட ஆத்மா பற்றி, தன் உணர்வு, நான் யார், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எது நல்லது, எது கெட்டது அப்படின்ட்டு தன்னை உணர்ந்து செய்வது சிறந்தது என்று சொல்கிறாங்க. அதை சிந்திக்க வேண்டும்ன்றாங்க. இவ்விதத்தில் இறைவன் உணர்வு, கிருஷ்ண உணர்வு இருப்பவர்கள் மிகவும் பக்குவமான அமைதியை கடைப்பிடிக்கிறார்கள். கிருஷ்ண பக்தியில் இருக்கிறவங்க எப்பொழுதுமே அமைதியை கடைப்பிடிக்கணும். நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி, நினைத்தால் உனக்குள்ளே அப்படின்னு பாடல் இருக்குது, சினிமா பாடல். நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி, நினைத்தால் உனக்குள்ளே. இறைவன் நம்ம இதயத்தில் இருக்கிறாரு, நம்ம மனத்தில் இருக்கிறாரு. அதை நினைத்தானே அமைதி அடையும். இறைவனை வெளியே தேடக்கூடாது, நம்ம ஆத்மாவை வெளியே தேடக்கூடாது, இறைவனை வெளியே தேடக்கூடாது. இறைவன் நம்ம இதயத்தில், இறைவன் 3 இடத்துல இருக்கிறார். மேலும் இருக்கிறார், உள்ளும் இருக்கிறார், எங்கேயும் இருக்கிறார் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. ஈஷோபனிஷத்தில் இறைவன் எங்கே இருக்கிறார்? இறைவன் வெறும் ஆன்மீக லோகத்தில் மட்டும் இல்லை, அங்கேயும் இருக்கிறார், எங்கேயும் இருக்கிறார். ஒளி போன்று சூரியன் அங்கே இருக்கிறது, ஒளி எங்கேயும் இருக்கிறது. நம்ம இதயத்திலும் பரமாத்மா இருக்கிறார். நம்ம இதயத்திலும் பரமாத்மா இருக்கார், நம்ம இதயத்தில் ஆத்மா இருக்கிறது. இறைவனை நம்ம தேடி போக வேண்டிய, இறைவன் நம்மிடமே இருக்கிறார், ஆனால் யாரும் உணர்வதில்லை. அதுதான் கோயிலுக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். கோயிலில் மட்டும்தான் சாமி இருக்குது அப்படின்ட்டு வெறும் கோயிலில் மட்டும் சாமி இருக்குன்னு நினைக்கிறது மலர்த்தம். இறைவன் நம்ம இதயத்தில் இருப்பதே முதல்ல உணரணும். இதயத்தில் இருக்கிற மனதை சேவை செய்ய முடியாதனால விக்கிரத்துக்கு, கோயிலில் போய் விக்கிரத்துக்கு நம்ம சேவை செய்கின்றோம். இதயத்தில் இருக்கிறது நம்ம, ஆனால் யோகிகள்லாம் இதயத்தில் இருக்கிறதே பார்க்குறாங்க. எந்த யோகியும் எங்கே போய்ட்டு எந்த பூஜையும் எந்த புனஸ்காரமும் செய்வது கிடையாது. எல்லாமே நிறுத்தி விட்டு இதயத்தில் பார்க்கின்றான். அதுதான் உண்மையான. முதல்ல இதயத்தில் பார்க்கணும். பகவானை முதல்ல இதயத்தில் பார்க்க வேண்டும். இதயத்தில் இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். அப்புறம் எல்லா இடங்களிலும் இருப்பதாக பார்க்க வேண்டும். எல்லா உயிர்களிலும் எங்கும் பகவான் நிறைந்திருக்கிறார் அப்படின்ட்டு பார்க்கணும். அடுத்தது அதுக்கு பிற்பாடு தான் நம்ம இறைவன் வைகுந்தத்தில் இருப்பதாகவும் பார்க்க வேண்டும். மனதை கட்டுப்படுத்துவது என்றால் புலன் நுகர்விலிருந்து மனதை பிரித்து நிறுத்துவது என்று பொருள். எத்தனோ சொல்லிட்டு வந்துட்டாங்க என்ன பொருள், என்ன புலன் நுகர்ன்னு என்னான்ட்டு. மனதை கட்டுப்படுத்துவது என்றால் புலன் நுகர்விலிருந்தும் மனதை பிரித்து நிறுத்துவது என்று பொருள். அந்த விஷயத்திலிருந்து, புலன் ஜட விஷயத்திலிருந்து, நினைப்பதிலிருந்து நிறுத்தி கொள்வது. அது வேணும் இது வேணும்னு நினைக்காம இருக்கிறத கொண்டு திருப்தி அடைய வேண்டும். அதுதான் உண்மையான மனதை கட்டுப்படுத்தும் பொருள். தனது நடத்தையில் ஒருவன் நேர்மையுடையவனாக இருக்க வேண்டும். பேச்சு நேர்மை, நினைப்பது நேர்மை, செயல் நேர்மை. அப்போ நம்மளோட நடத்தை நேர்மையாக இருக்க வேண்டும். உள்ள ஒன்று புறம் வச்சு பேசக்கூடாது அப்படின்வாங்க. இவ்வாறாக தன்னிலையே தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். முதல்ல நம்மளே தூய்மைப்படுத்திக்க வேண்டும். அடுத்தவங்களுக்கு முதல்ல உபதேசம் செய்து விட்டு தன்னைக்கு முதல்ல உபதேசம் செய்து அதை தான் கடைப்பிடிக்க வேண்டும். அதெல்லாம் இப்போல்லாம் ஊருக்கு உபதேசம் அப்படின்வாங்க. அதில் நம்மளை திருத்திக்க வேண்டும். அப்புறம் மற்றவங்களுக்கு புத்தி சொல்லலாம். நம்மளே திருத்திக்க முடியாமல் நம்ம எப்படி ஊருக்கு உபதேசம் செய்வது? அது வெறும் வெளிப்புறமானது. முதல்ல நம்ம திருத்திக்க வேண்டும். இந்த குணங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த மன இயக்கங்களில்
தவமாகின்றது. இந்த குணங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த மனம் இயக்கங்களின் தவமாக ஆகின்றன. இதெல்லாம் சொன்னதெல்லாம் கடைப்பிடிக்கிறது தான் மனத்தின் தவம் அப்படின்ட்டு முடிக்கிறாங்க. இது பேர் மனோதவம். அதே மாதிரி படித்தாச்சு நம்ம. ஸோ இந்த மாதிரி மனதவம் ஒன்று மனத்துக்கு இன்னொரு ஒன்று சொல்லப்பட்டு இருக்குது. பஜ ஊரே மன ஸ்ரீ நந்தன அபயசனார விந்தரே அப்படின்ட்டு ஒரு பாடல் இருக்குது. இந்த பாடலில் பகவானே சரணாடி என்று சொல்கிறார். பஜ ஊரே மன ஸ்ரீ நந்தன அபய சரணார விந்தரே துர்லப மாணவ ஜனம சற்சங்கே தரவோ ஏபவ சிந்துரே. மனமே நந்த மகாராஜா, அதாவது பகவான் கிருஷ்ணரை தாமரை பாதங்களை வழிபடு. அது ஒருவனை அச்சமற்றவனாக்கிறது. பெறக்கரிய இந்த மானிட பறவை பெற்ற சாதுகளின் சேர்க்கையால் இந்த பிறவி கடலை தாண்ட வேண்டும். மனம் இருந்தால் மார்க்கம்னு சொன்னாலும் மனத்தை பகவானோட பாதத்தில் பணிய வைக்க வேண்டும். அப்புறம் பக்தர்கள் கூட இணக்கத்தால் சாது சங்க சர்வ சாஸ்திர ஐயா, லபாமித்ரா சாது சங்க சர்வ சித்தி ஐயா. சாது சங்கத்தினால சர்வ சித்திகளும் சர்வ சாஸ்திரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ மனம் கட்டுப்பாடு பண்டு ஒன்று சேர்ந்து மலம் தின்னும் அப்படின்வாங்க. நம்மளை செயற்கையை பொறுத்தது. அப்போ நல்லவர் கூட நம்ம நல்லவர்கள் கூட பக்தர்கள் கூட சேர்க்கையினால் அந்த மனம் கட்டுப்பாடு வரும். சில பேர் கோயில் போனால் உட்காரத்து கூட மனசு இருக்காது, நேரம் இல்லைன்னுவாங்க. மனப்பாய் கோயிலில் போனால் உட்காரத்து கூட நேரம் இருக்காது, ஒரு நிமிஷம் ஒருத்தல நிற்க முடியாது. மனம் அலையும் போது மனம் கட்டுப்படலைன்னா அவனோட நிற்க முடியாது. ஒரு சொல்கிறத கேட்க மாட்டாங்க, ஒரு நிமிஷம் நிற்க மாட்டாங்க. இப்போ மனதை பகவான் வச்சுக்கிட்டா ஒரு பக்தர்கள் மட்டுமே யோகிகளோ இல்லை பக்தி யோகிகளோ தியான யோகிகளோ மனதை கட்டுப்படுத்தவனுக்கு அமைதி, சாந்தம், அறிவு எல்லாம் தானாக வந்துவிடும். பக்தியால் ஞானமும் தியானமும் தானாக பின்னால் வரும். ஸோ இதை தெரிந்து கொண்டு நம்ம இதை கடைப்பிடித்தமாக்கா இறைவன் கொடுத்த கீதையில் முடிந்த அளவுக்கு அதை நம்ம கற்று அதை வாழ்க்கையில் கடைப்பிடித்தோமா நம்மளும் மன கட்டுப்பாடு இறைவனை அடையலாம். அதுக்கு ஒரே வழி இறைவனோட துணை வேணும். ஸோ இறைவனோட துணையும் பக்தரோட துணையும் நமக்கு இருந்துச்சுன்னா இந்த பிறப்பிறப்பிலிருந்து விடுதலாக முடியும். ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.